குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்திற்கு கூடுதலாக 100 மருத்துவ இடங்கள். பிரதமருக்கு நயினார் நன்றி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 மருத்துவ இடங்களை வழங்குவதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவர்களின் மருத்துவராகும் கனவு நாமக்கல் மற்றும் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 மருத்துவ இடங்களை உயர்த்தி தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த மருத்துவ இடங்களை 5150 மாற்றும் இந்த அறிவிப்பின் மூலம் தமிழக மாணவர்களின் மருத்துவராகும் கனவு எளிதில் நனவாகுவதோடு தமிழக மக்களின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழகத்தின் கல்வியிலும் சுகாதாரத்திலும் முக்கிய மைல்கல்லான இத்தகைய சீரிய நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நமது பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசிற்கு தமிழக மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசின் நடவடிக்கை சரிதான், அண்ணாமலை ஆதரவு. வீத லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை: கரூரில் 3084 ஏக்கர் நிலங்கள் தொடர்பாக எழுந்துள்ள விவகாரத்தில் உண்மை நிலையை சட்ட ரீதியாக புரிந்து கொள்வது அவசியம். இங்கு பேசுபொருளாகி இருக்கும் அனைத்து நிலங்களும் திருக்கோவில் சொத்துகள் என்றல்ல. பெரும்பாலானவை இனாம் நிலங்கள் தொடர்பானவை. கோவில்களில் பணியாற்றிய அர்ச்சகர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு விஜயநகர பேரரசு மற்றும் பிற ஆட்சியாளர்களால் மானியமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் பின் தமிழ்நாடு இனாம் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு தகுதியுடையவர்களுக்கு ரயத்வாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இந்த பட்டாக்களை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பல தசாப்தங்களாக நிலங்களை சாகுபடி செய்து பராமரித்து சட்டப்பூர்வமாக அனுபவித்து வருகின்றனர். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த பட்டா பெற்ற இனாம் நிலங்களும் கோவில் நிலங்களுடன் சேர்த்து பூஜ்ஜிய மதிப்பில் வகைப்படுத்தப்பட்டதால் அவற்றை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. விவசாயிகள் கடன் பெறுதல், சொத்து பரிமாற்றம் உள்ளிட்ட பல சிரமங்களை எதிர்கொண்டன. இப்போதைய தாவேக அரசின் நடவடிக்கை சட்டப்படி ஏற்கனவே ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் மீதான பதிவு தடையை நீக்கி அந்த விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமையை மீட்டெடுப்பதற்கானதாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டியதை தவிர அதை கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறு. அதே நேரம் உண்மையான கோவில் சொத்துக்கள் எதுவும் சட்டவிரோதமாக தனியாருக்கு மாற்றப்படக்கூடாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதும் சட்டப்படி உரிமை பெற்ற விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதும் அரசின் பொறுப்பு. சட்டப்பூர்வமாக ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதிவு சிக்கல்களையும் தீர்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என அண்ணாமலை கூறியுள்ளார். சி.வி. சண்முகம் பசுபதி ஆதரவாளர்கள் மோதல், கல்வீச்சு, கைகலப்பு, பதற்றம், போலீஸ் குவிப்பு. விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தார். இதனால் அவரின் மாவட்ட செயலாளர் பதவியை பறித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அப்பதவியை பசுபதியிடம் ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து அடிக்கடி சி.வி. சண்முகம் பசுபதி ஆதரவாளர்கள் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் நாட்டார் மங்கலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது. இதற்கு சி.வி. சண்முகம் தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சி.வி. சண்முகம் தலைமையில்தான் கூட்டம் நடக்க வேண்டும் என கூறியதால் இரு தரப்பிற்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் இரு தரப்பையும் சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் நடக்கக்கூடாது என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பதற்றம் நிலவியதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பெண் நிர்வாகிகளை போலீசார் அழைத்து செல்ல முயன்றபோது அவர்கள் இங்கிருந்து போக முடியாது என கூறினர். இதைத் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டம் நடந்து முடிந்தது. பசுபதி தனது காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அந்த சமயத்தில் அவரது கார் மீது சிலர் கல்வீசி தாக்கினர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே மீண்டும் கைகலப்பு ஏற்பட்டது. கார் மீது வீசிய கல்லை தூக்கி பசுபதி காட்டினார்.
அவரது காரில் இருந்த ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகத்தை கைது செய், சி.வி. சண்முகம் ஒழிக என கோஷம் எழுப்பினர். கல்வீச்சு சம்பவத்தை கண்டித்து திண்டிவனம் கிருஷ்ணகிரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் பசுபதியிடம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தால் கல்வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என கூறினர். இதையடுத்து பசுபதி செஞ்சி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அனைவரும் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். சி.வி. சண்முகம் பசுபதி ஆதரவாளர்கள் மோதலால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அண்ணன் வரார் வழிவிடு நாளை முதல் மாநாடு. பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை வீதி லீடர்ஸ் என்ற புதிய இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கத்தில் இதுவரை 19 லட்சம் பேர் இணைந்துள்ளனர். இயக்கத்தின் முதல் மாநாடு நாளை பொள்ளாச்சியில் நடக்கிறது. போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் மாநாடு நடக்கிறது. பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. அரசியல் மாநாடு போல அண்ணாமலை பேனருடன் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அண்ணாமலை ஆதரவாளர்கள் வழியெங்கும் வரவேற்பு பேனர்கள் வைத்துள்ளனர். மாலை 4 மணிக்கு மாநாடு துவங்கி 7 மணிக்கு முடிவடையும் என கூறப்பட்டுள்ளது. 5000 பேர் வரை உட்கார்ந்து பார்க்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தண்ணீர், கழிப்பிட வசதிகளும் முறையாக செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலையின் முக்கிய ஆதரவாளர்கள் உட்பட பலர் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்கத்தை துவங்கிய பின் நடக்கும் முதல் மாநாடு என்பதால் அண்ணாமலை என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. மின்சாரம் தாக்கி 4 தொழிலாளர்கள் பலி. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள தனியார் தங்கும் விடுதி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி நடந்து வந்தது. அப்போது மின்சாரம் பாய்ந்து பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்கள் பலியாகினர். மேலும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இரும்பு பைப்பை தூக்கி சென்றபோது அது உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதாக தகவல் தெரியவந்துள்ளது. பலியானவர்களின் உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடல் கீதம். மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் பாடப்படுவது வழக்கம். தமிழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தேசிய கீதம் பாடப்படும் அல்லது இசைக்கப்படும். இதேபோல் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கான மாநில பாடல் இசைக்கப்படும். இந்நிலையில் அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளதாவது: அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தேசிய கீதமான ஜனகண மன மற்றும் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல்கள் கட்டாயம் பாட அல்லது இசைக்க வேண்டும். அப்போது முதலில் தேசிய பாடல் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதம் ஜனகண மனவும் இடம்பெற வேண்டும். சில மாநிலங்களில் அரசு நிகழ்ச்சிகளின் போது மாநில பாடல் பாடப்படுகிறது. அதுபோன்ற சூழலில் மாநில பாடலுடன் வந்தே மாதரமும் அதன் பிறகு தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடலில் உள்ள வரிகளை குறைக்காமல் சரியான உச்சரிப்புடன் அவற்றை பாடுவது அவசியம். உள்துறை அமைச்சக வழிகாட்டு நெறிமுறைகளில் பாடல் வரிகள் உச்சரிப்பு குறித்த தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலை தூக்கும் கொரோனா வைரஸ், 2 உயிரிழப்பு. உலக நாடுகளை புரட்டி போட்ட கொரோனா தொற்று இந்தியாவில் மீண்டும் தலை காட்ட துவங்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பாவைச் சேர்ந்த 46 வயது நபர் மூச்சு திணறல் காரணமாக அங்குள்ள அரசு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். மதுப்பழக்கத்திற்கு அடிமையான அந்த நபர் ஏற்கனவே நீரிழிவு உள்ளிட்ட இணை நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார். தொடர் இருமல், மூச்சு திணறல் இருந்தது. அவரின் 2 நுரையீரல்களும் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தன. மருத்துவ பரிசோதனையில் அவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளானது தெரியவந்தது. 4 நாட்கள் வீரியமிக்க நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் கொடுத்தும் சிகிச்சை பலனின்றி அந்த நபர் உயிரிழந்தார். இதையடுத்து அவருடன் நேரடி தொடர்பில் இருந்தோர், அவர் வசித்த பகுதியை சேர்ந்தோரின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த நபரின் வீட்டை சுற்றிய பகுதி கண்டெய்ன்மென்ட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடப்பாவில் 4 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 3 பேர் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை மற்றும் கண்காணிப்பில் உள்ளனர். ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் ஆந்திராவைச் சேர்ந்த நபர் மூச்சு திணறல் காரணமாக வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த நிலையில் அவருக்கு கோவிட் தொற்று பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆந்திராவில் கடந்த 10 நாட்களில் கோவிட் தொற்றுக்கு 2 பேர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.